டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ட்ரப்ட் அப்படின்ற கான்செப்டை கன்வே பண்ணுறேன். இது கன்வே பண்ணுறதுக்கான ரீசன் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான். ஆனால் மஸ்ட்டு நீங்கள் நோட்ஸையும் படித்தா மட்டும்தான் இந்த கொஸ்டினை நல்லா எழுத முடியும். ஓகே, இன்ட்ரப்ட் அப்படின்ற கான்செப்டை பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக இன்ட்ரப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா, அப்போ யாரோ ஒரு அட்டெண்டர் வந்து சர்க்குலர் எடுத்துகிட்டு வராங்கன்னா, அதுதான் இன்ட்ரப்ட். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இப்போ ஜென்ரலாக கம்ப்யூட்டரில் பார்க்குறோன்னா, இது ப்ராசஸர், இது இன்புட் அவுட்புட் டிவைஸ். ஸோ இதுதான் வந்து இன்டரப்ட் கொடுக்கும். அதாவது இன்டரப்ட் ரிக்வெஸ்ட் பண்ணும், திருப்பி இன்டரப்ட் அக்னாலேஜ் கொடுக்கும். இப்போது இதில் இன்டரப்ட் அப்படின்னா நம்ம ரியல் டைமில் என்னன்னா நம்ம எஸ்கேப் பட்டன் கொடுப்போம், ஆல்ட் F4 கொடுப்போம், இல்லை மவுஸில் க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் இன்டரப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இன்டரப்ட்டுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 9 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதை ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுபடியும் அதே பிக்சருக்கு நம்ம போனோம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போது அந்த டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ இன்டரப்ட் நடுவில் அட்டெண்டர் வராங்க அப்படின்னா அப்படியே உடனே போயிட மாட்டாங்க. அவங்க எடுத்துகிட்டு இருக்க கிளாஸை ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கையில் ஏதாவது நோட்டு புக் ஏதாவது இருந்தால் அதை கீழே வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அதுக்கும் கீழே வச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடியே நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவர்கிட்ட இருக்கிற ஏதாவது பேப்பரோ ஏதோ ஒன்று வாங்கி அதை படித்து அந்த ஒர்க் பண்ணி அந்த அவரோட ஒர்க்கை முடித்து திருப்பி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு திருப்பி உள்ளே வந்து அவங்களோட புக்கை திருப்பி எடுத்து அந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்டெப்ஸாக இருக்கும், இன்டெப்த்தாக. ஓகே, இப்போ மறுபடியும் பார்ப்போமா? ஸோ இன்ட்ரப்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிவைஸ் கண்ட்ரோலர் ஆர் அதர் சிஸ்டம் ஹார்ட்வேர் இஷ்யூஸ் அண்ட் இன்ட்ரப்ட். இது சிம்பிளாக இந்த இன்புட் அவுட்புட் டிவைஸ் கீபோர்டு மவுஸ் அதுலேருந்து ஒரு இன்ட்ரப்ட் வருது அப்படின்னா, அப்போது ப்ராசஸர் என்ன பண்ணோன்னா உடனே ஹேண்டில் பண்ணாது, அது வந்து ஃபினிஷ் பண்ணும் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த ப்ராசஸர் அந்த கரண்ட்டாக ஒர்க் பண்ணதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரப்ட்டுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும், அக்னாலேஜ், இதோ வரேன் அப்படின்னு. இந்த அக்னாலேஜ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கையில் இருக்கிற புக்கு இதெல்லாம் வைக்கும் சொன்னேன் இல்லையா, அந்த புக்கு மாதிரி என்னென்னா இந்த PSW PC. PSWனா ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு. திருப்பி சொல்கிறேன், PSW ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு. பிசினா ப்ரோக்ராம் கவுண்டர். இது எதுக்குன்னா ப்ரோக்ராம் கவுண்டர் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்குள்ளே தான் இருக்கும். PSWனா அந்த கடைசியாக அந்த ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறது, அந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு இல்லையா கரண்ட், அதோட ஒரு மெமரி மாதிரி. ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து ஓரமாக வச்சிரும். ஓரமாக வச்சுட்டு நியூ இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்து அட்டெண்டர் கிட்ட இருக்கிறத வாங்கணும் சொன்னால் ப்ராசஸர் லோட்ஸ் நியூ பிசி வேல்யூ. அவர்கிட்டேருந்து சர்க்குலர் வாங்கிட்டு அந்த இன்ட்ரப்ட் கிட்டேருந்து பேஸ்ட் ஆன் இன்ட்ரப்ட். அதுக்கப்புறம் இந்த ரிமைண்டர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது மட்டும் ஒரு பெண்டிங்கில் போடுங்க. அதுக்கப்புறம் அட்டெண்டர் கிட்டேருந்து சர்க்குலர் வாங்கி இந்த இன்ட்ரப்டை ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த சர்க்குலர் வந்திருக்கு அப்படின்னு. அது முடித்ததுக்கப்புறம் இந்த பழைய இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதாவது அந்த புக்கு போய் எடுக்கிறது, அதை பழைய இன்ஃபர்மேஷனை ரீஸ்டோர் பண்ணி அதை எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த ஓல்டு பழைய PSW புஷ் ஸ்டேட்டஸ் வேர்ட் ப்ரோக்ராம் கவுண்டர், அதை அந்த புக்கை மறுபடியும் கையில் எடுத்து அந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுறது. ஸோ இதுதான் இன்ட்ரப்டோட ஸ்டெப்ஸு. இப்போ இதில் உங்களுக்கு ஒர்க்கு மாதிரி என்ன கொடுக்குறேன்னா, சேவ் ரிமைண்டர் ஆஃப் ப்ராசஸ் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன். இது அந்த சினாரியோவில் நம்ம பார்த்த சினாரியோவில் எந்த இடத்துல மேட்ச் ஆகும் அப்படின்னு நீங்களே யோசித்து வைங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னா நோட்ஸு. நோட்ஸ் எங்கே இருக்குது, இதோ இருக்குது, த இன்ட்ரப்ட். ஸோ இப்போ ஜென்ரலாக இன்ட்ரப்ட் அப்படின்னா அது ஒரு ஈவெண்ட். அது வந்து சாஃப்ட்வேர் இல்லை ஹார்ட்வேரால் அக்கர் ஆகும். அப்படி அக்கர் ஆகும்போது என்னென்னா நார்மல் ஃப்ளோ ஆஃப் த ப்ரோக்ராமை வந்து அஃபெக்ட் பண்ணும். இதுதான் இன்ட்ரப்ட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷனாக இருக்கும் இது இந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் இதெல்லாம் நோட்ஸில் படிச்சிங்கன்னா அப்படியே நம்ம சொன்னதாக இருக்கும். ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட், சாஃப்ட்வேர் இன்ட்ரப்ட், அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸு எப்படி வருதுன்னு லைனாக சொல்கிறது தான் இன்ட்ரப்ட். அவ்வளோதான். தேங்க்யூ.